இருந்து வில்லனா மிரட்டின அருண் விஜய் இப்போ தயாரிப்பாளரா மாறி இருக்காரு. இப்படி திடீர்னு தயாரிப்பாளரா மாறினதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத அவரே சொல்லியிருக்காரு. வாங்க பார்க்கலாம். எங்களோட நிறுவனம் ஐஸ் இன் சினிமாஸ் என்டர்டெயின்மெண்ட் என்ற ஒரு புதிய ப்ரொடக்ஷன் ஹவுஸை லான்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு புது முயற்சிக்கும் புதியவர்களுக்கும் ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த நிறுவனம் அமைய வேண்டும். அப்படி அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிறுவனமே ஆரம்பிச்சிருக்கோம். பிகாஸ் ஐ நோ ஐ ஹவ் கான் த்ரூ அ லாட், 18 years in the industry, lot of struggles, and I've here because and I've fought it out. பட் எல்லாருக்கும் அந்த பொறுமை இருக்குமா என்னன்னு தெரியல. பிகாஸ் நிறைய பேர் வந்து சில காலங்கள் ட்ரை பண்ணிவிட்டு முடியாத பட்சத்துன்னு ஒரு அடி எடுத்து வச்சா அதை ரீச் பண்ணிடலாம். பட் அந்த லாஸ்ட் ஸ்டெப்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி விட்டுடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான நிறைய டேலண்ட்ஸ் சினிமா துறைக்கு வர முடியாமையே போனது உண்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்கு யாராவது நம்மளால் ஒரு சின்ன ஒரு துரும்பு மாதிரியான ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றது தான் இதில் ஒரு சின்ன ஒரு நல்லெண்ணத்தோடு தான் இந்த படத்தை இந்த நிறுவனத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த நிறுவனம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட்ஸ், நியூ ஆக்டர்ஸ், இதில் நான் நடிப்பேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நான் இல்லாமல் வெளியாட்களும் வச்சு இந்த நிறுவனம் கண்டிப்பாக அதுக்கான முயற்சி தான் இந்த நிறுவனத்தோட இது. நம்ம எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை. எப்போதுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லோரும் இந்த ஒரு முயற்சிக்கும் இந்த அடுத்த ஒரு ஸ்டெப் நான் எடுத்து வைக்கிறதுக்கும் உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை. வந்து இப்போது தே ஹவ் ப்ரூவிங் அ லாட் ஆஃப் திங்ஸ் ராங். இப்போ ஒரு கமர்ஷியல் சினிமா இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் ஃபிலிம்ஸ் தான் வின் பண்ணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணுற படங்கள் தோல்வி அடைகிறது. சம்மந்தமே இல்லாமல் வேறு மாதிரியாக எடுத்துக்கிட்டு இருக்க எந்த ஸ்டார் காஸ்டும் இல்லாமல் சின்ன படங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வைக்கிறாங்க. ஸோ அதை நான் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாஸ், இணையதளங்கள் எல்லாம் இருக்கும் போது தேவ் லைக் இன்ஸ்டன்ட் அதை போய் ரீச் பண்ண வைக்கிறாங்க. ஐ திங்க் ஆடியன்ஸுக்கு தான் இது ஒரு பெரிய, ஏன்னா அவங்க கொடுத்த அந்த ஊக்கம் தான் இன்றைக்கி எனக்கு இந்த டிசிஷன் எடுக்க வச்சுருக்கு. அண்ட் ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ், ஐ நோ வாட் ஐ கேன் டூ, அண்ட் நிச்சயமாக அதை சக்சீட் பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா எப்படி ஒரு நடிகனாக நான் ரீச் பண்ண முடியும்னு எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இருந்துச்சோ, அதே மாதிரி ஒரு ப்ரொடியூசராகவும் ரீச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. அதுக்கான ஒரு முயற்சி தான். எல்லாத்துக்குமே ஒரு புள்ளியார் சொல்லி தேவை. அதுக்கான புள்ளியார் சொல்லி தான் இது. கேர்ள் ஃபேன்ஸ் அஃப்கோர்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி இட் டர்ன்ட் அவுட் அ சர்ப்ரைஸ் எனக்கு. ஏன்னா ஒரு வில்லனை இவ்வளோ நேசித்து இவ்வளோ லவ் பண்ணாங்கன்னு அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ திங்க் த கிரெடிட் கோஸ் டு கௌதம் சார். என்னை ஸ்டைலிஷாக காமிச்ச ஒரு விதம். அண்ட் தெரில, ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். ஏன்னா தடையற தாக்கல ஹேட், பட் இந்த ரீச் வந்து அதில் இல்லை. பட் இது வந்து டோட்டலாக வந்து ஹீரோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சதோ அதே ஈக்குவலாக விக்டர் கேரக்டரையும் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி தட் ஓப்பனிங் தட் கேர்ள்ஸ் வில் கம் டு வாட்ச் என்னோட வாடிலையும் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேர்ள்ஸ்ன்னு மட்டும் கிடையாதுங்க, இது வந்து ஓவரால் இட்ஸ் ஆல் செக்டாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். there will be action, there will be love, comedy, அண்ட் இது ஒரு த்ரில் ரைட், அவ்வளோதான். ஒரு 2 hours 15 minutes ஒரு த்ரில் ரைடாக வாடியில் இருக்கும். உள்ளே போனோன்னா ஓப்பனிங் டு எண்ட் எட்ஜ் ஆஃப் த சீட் ஒரு ஜாலியான ஒரு படமாக வாடியில் இருக்கும். ஏன்னா விக்டர் கேரக்டர் வேறு மாதிரி நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க. பட் இந்த வெற்றிவேல் கேரக்டர், அதாவது வாலை நான் ப்ளே பண்ணுற வெற்றிவேல் கேரக்டர் கண்டிப்பாக அது வந்து வேறு மாதிரியாக வேறு ஒரு லுக்கில் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்றது என்னோடய யூகம். And I'm sure you'll all enjoy it.